இட்ஸ் Thursday ஈவினிங். வீட்டில் வாழைப்பழம் நிறைய நல்லா பழுத்திருந்துச்சா, ஸோ கோதுமை மாவை வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இனிப்பு போண்டா மாதிரி நேஹா நவீனாக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். 2 days பிஃபோர் நான் ஷேர் பண்ணி இந்த ஷார்ட்ஸில் வந்து பீட்ரூட் மால்ட் நான் நேஹா நவீனாக்கு கொடுக்கறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏபிசி மால்ட். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஏபிசி மால்ட், பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட் எல்லாமே வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி ப்ரமோஷன்லாம் கிடையாது, ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்தது, அதனால ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணி. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. மால்ட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நேஹா நவீனா 2 பேருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேருமே பால் குடிக்கிறது இல்ல, ஆனா இந்த மால்ட் போட்டு கொடுத்தா மட்டும் நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்க. கேஜுக்கு போமா, கேஜுக்கு போ. ஜோஷி காக்கா வருவா, கேஜுக்கு போ. உள்ள என்ன ஈவினிங் டைம் வந்து வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். நேஹா நவீனாக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் ஈவினிங் டைம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைம் எல்லா டைமுமே வந்து ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு உங்களோட டே எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.